வாக்காளரும் போன் எடுத்து போக கூடாது. போலிங் ஏஜென்ட் நீங்க போறவங்களும் போன் எடுத்து போட வெளில கூட்டு போயிடும். போலிங் ஏஜென்ட், போலிங் அசிஸ்டன்ட், வாக்காளர் பட்டியலில் பேர் படிக்கிறவன், இங்க் வைக்கிறவன், பேலட் பேப்பர் மடிச்சு கொடுக்குறவன் யாரும் போன் வச்சுக்கிட்ட. யாராவது போன் வச்சிருந்தா போலிங் ஆபீசர் சொல்லுங்க, இந்த ரூல் படி யாரும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. இந்த ரூலை படிச்சு காட்டுங்க. 16, 17, 11 படி போன் வைக்க கூடாது. நீ ஏன் வச்சிருக்கேன்னு கேளுங்க. தயவு தாட்சமே பார்க்காதீங்க. சத்தம் போடாம அமைதியா பேசு. கோபம் வந்துடக்கூடாது, கோபம் ஆத்திரம் மூட்டக்கூடாது, ஆத்திரம் அடையக்கூடாது. ஸ்மார்ட் போன் எடுத்து போக கூடாது. அந்த அவங்க போலிங் ஹெல்பர்கள் கூட யாரும் ஸ்மார்ட் போன் எடுத்து போக கூடாது, மொபைல் போன் எடுத்து போக கூடாது, கேமரா எடுத்து போக கூடாது. உள்ள நுழையும் போதே வெளியில விட்டுட்டு போகணும். வெளியில எங்க போவாரு? அதனால நம்ம ரயில்வேக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். இவருக்கு சீஃப் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். என்னன்னு கொடுத்துருக்கோம்னா, அவர் போனை வெளில விட்டு போகணும்னா எங்க விட்டு போவாரு? அதை போனை வாங்கி வைக்கிறதுக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு வேணும்னு நம்ம கேட்டுருக்கோம். வெளியில வச்சு போகணும், இல்லைன்னா யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போக சொல்லுங்க. அதனால ஆனா ஒரு விஷயம், போலிங் ஆபீசர்னு ஒருத்தன் உள்ள இருப்பான். போலிங் ஆபீசர், அந்த போலிங் ஆபீசர் போன வச்சுக்கணும். நீங்க போய் எல்லாம் யாரும் வச்சுக்கூடாதுன்னு நீ ஏன் வச்சுக்கன்னு கேட்காதீங்க. போலிங் ஆனா அவன் சும்மா சும்மா பேசக்கூடாது, அவசரத்துக்கு தான் பேசணும். போலிங் ஏஜென்ட்டை பத்தி தெரியுங்க. 2 போலிங் ஏஜென்ட் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அலவுடு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் அலவுடு. ஆனா ஒரு சமயத்துல ஒரு ஏஜென்ட் தான் உள்ள இருக்கணும். நான் 2 பேரும் இருப்பேன்னு சண்டை போடாது. ஒருத்தர் தான் இருக்க முடியும், ஒருத்தர் வெளியில இருக்கணும். ரிலீவர் மாதிரி வந்து போகலாம். தெற்கு ரயில்வேல எங்க பணியாற்றுவோரா இருந்தாலும் நிரந்தர ஊழியர் தான் ஏஜென்டா இருக்க முடியும். நம்ம 531 இருக்காங்கல்ல, அவங்கள யாரும் ஏஜென்டா இருக்க முடியாது. அவங்க ரெகுலர் எம்ப்ளாயி கிடையாது. நான் பார்த்தா மதுரையில பார்த்தா 2 பேர் போட்டிருக்காங்க. புதுக்கோட்டையில 2 பேர் சப்ஸ்டியூட்டை போட்டிருக்காங்க. எடுங்கன்னு சொல்லிட்டேன். போலிங் அசிஸ்டன்ட் வேற. நம்ம இது நம்ம ஏஜென்ட், பூத் ஏஜென்ட், யூனியன் பூத் ஏஜென்ட் போடக்கூடாது. போலிங் அசிஸ்டன்ட் ஆபீஸ் போடட்டும். நம்ம வந்து யார போறோம், ஆபீஸ் பேரெல்லாம் போடக்கூடாது. அது சொல்றேன் ரொம்ப அவசரத்துக்கு வருது. பூத் ஏஜென்ட் உள்ள போறவங்க ஐடி ப்ரூஃப் வைத்திருக்க வேண்டும். நீங்க வீட்டுக்கு காலையில கிளம்பும் போதே ஐடி இருக்கான்னு பார்த்து வச்சுங்க. பத்திரமா போன் இருக்குன்னு பாக்குற மாதிரி என்னென்னலாம் பாக்குறீங்களா, அது மாதிரி ஐடி ப்ரூஃப் பாக்கெட்ல இருக்கான்னு பாத்துங்க. ஐடி ப்ரூஃப் இல்லைன்னா உங்களை வெளியில அனுப்பிச்சுப்பான். நீங்க உள்ள போன உடனே இப்போ 8 மணிக்கு போலிங் ஆரம்பிக்கும். 8 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் போலிங். அப்ப நம்ம எத்தனை மணிக்கு உள்ள போனோம்? 9 மணிக்கு போனா போதும். 7 மணிக்கு உள்ள இருக்கணும். 7 மணிக்கு உள்ள இருக்கணும். அதை மட்டும் உத்தரவாதப்பட்டு உங்களை நாங்க நம்ம தலைவர் சொன்னாரு, கரிகாலன் பேசும்போது 1946 5 தோழர்கள் உயிர் தியாகம் செய்துதான் அந்த சங்கத்தை நம்ம கட்டி காப்பாற்றிருக்கோம். நம்ம வந்து உங்ககிட்ட உயிர் தியாகத்தை கேட்கிறோம். 7 மணிக்கு உள்ள போங்க. உயிர் தியாகத்தை கேட்கிறோம். 7 மணிக்கு உள்ள போங்க. எந்த காரணத்தை கொண்டும் அலாரம் வச்சு எழுந்திருக்கேன், எழுந்திரிச்சு கரெக்டா 7 மணிக்கு அங்க பூத்துக்கிட்ட உள்ள போயிடுங்க. ஏன்னா நீங்க போன உடனே எல்லா ஏஜென்ட்டும் வந்த உடனே இந்த பேலட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, வாக்கு பொட்டி, அதை பொட்டி காமிப்பாங்க. அதுக்குள்ள பாருங்க காலியா இருக்கு. நீங்க லேட்டா போனீங்கன்னா அவன் வேற மசூர்காரன் ஓட்ட போட்டு உள்ள வச்சுப்பான். அதனால ஜாக்கிரதையா இருங்க.